அனைவருக்கும் வணக்கம். நாம ஒவ்வொரு நாளும் அஞ்சறை பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல, அஞ்சறை பெட்டியில இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களினுடைய அறியாத மருத்துவ குறிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த உணவினுடைய மருத்துவ குறிப்பு பார்க்கப் போகிறோம் என்றால், உடலுக்கு ஆரோக்கியத்தையும், அழகையும் தரக்கூடிய ஒரு ஒப்பற்ற உணவாக கருதப்படக்கூடிய வெந்தயத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம பார்க்க போகின்றோம். வெந்தயத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. நமக்கு நிறைய மருத்துவ டிப்ஸ் வெந்தயத்தின் மூலமாக தெரியும். இருந்தாலும் ஒரு சில முக்கியமான குறிப்புகள் மூலமாக நம்முடைய உடல் உபாதைகளுக்கு வெந்தயத்தை எப்படி மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு இந்த வெந்தயத்தை வைத்து ஒரு தேநீர் செய்யலாம். இந்த வெந்தய தேநீர் குடிப்பதனால் என்னென்ன குறைபாடுகள் எல்லாம் தீரும்? அதைவிட குறைபாடுகள் தீரும் என்று சொல்வதை விட, எந்தெந்த செயல்பாட்டிற்கு இந்த வெந்தய தேநீர் உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம். ஒரு நபர் வெந்தய தேநீரை தினமும் 2 வேளை காலை மற்றும் மாலை என 2 வேளையும் குடித்துக் கொண்டு வந்தால் அவருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னா, முதல்ல நம்மளுடைய செரிமானத்தை, ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடியதுதான் இந்த வெந்தய தேநீர். அதற்காக நாம குடிக்கலாம். 2வது, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை மேம்படுத்துவதற்கு, தாய்ப்பால் சுரப்பை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த வெந்தய தேநீர் குடித்துக் கொண்டு வரலாம். 3வதாக, இந்த இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்னால் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், மசில்ஸ் பெயினால் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், குறிப்பா மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு வரக்கூடிய அந்த வயிற்று வலி, இந்த குறைபாடு உள்ளவர்களும் இந்த வெந்தய தேநீரை தொடர்ந்து காலை மாலை குடித்துக் கொண்டு வரலாம். அடுத்ததாக, இருதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த வெந்தய தேநீர் மிக அற்புதமாக வேலை செய்கிறது. இப்ப நம்ம தொடர்ந்து வெந்தய தேநீர் குடித்துக் கொண்டு வருவதன் மூலமாக இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முக்கிய பங்கு இந்த வெந்தய தேநீருக்கு உண்டு. இத்தனை விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த வெந்தய தேநீரை எப்படி செய்யலாம்? அதற்குண்டான தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாமா? வெந்தய தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம் 1 டீஸ்பூன், தண்ணீர் 200 ml, தேன் அல்லது லெமன் எலுமிச்சம்பழம். இந்த 3 தான் நமக்கு தேவை. வெந்தயம் 1 டீஸ்பூன், தண்ணீர் 200 ml, தேன் அல்லது லெமன். எப்படி வெந்தய தேநீர் செய்வது என்பதை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணீரை ஊற்றி நீங்க சூடுபடுத்த வேண்டும். அந்த தண்ணீர் கொதிநிலைக்கு வரும் பொழுது வெந்தயத்தை அதுல போட்டு அடுப்ப மிதமான சூட்டுல வச்சு ஒரு 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். 5 அல்லது 10 நிமிடங்கள் நன்றாக கொதித்ததற்கு பின்பு அதனை இறக்கி வடிகட்டி அதனோடு தேனோ அல்லது எலுமிச்சம்பழச் சாறோ கலந்து பருகலாம். ஒரு சில பேத்துக்கு தேனும்
எலும்புச்சம்பழ சாறும் பருகுவதற்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வெறும் வெந்தய தண்ணீரை கொதிக்க வைத்து வடிகட்டி தேநீராக அருந்தி வரலாம். இத ஒரு நாளைக்கு காலை மற்றும் மாலை என 2 வேளையும் வழக்கமான தேநீருக்கு பதிலாக இந்த வெந்தய தேநீர நீங்க குடித்துக் கொண்டு வந்தீங்கன்னா, நிறைய உள் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை தூண்டி உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த வெந்தய தேநீர் முக்கிய பங்காற்றும். ஒரு எளிமையான இது ஒரு வைத்திய முறைகள், குறிப்புகள் நமது அஞ்சறை பெட்டியில இருக்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடிய வெந்தயத்தை பற்றி, வெந்தய தேநீர் செய்வது எப்படி, அதனுடைய பலன்கள் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். இது ஆரோக்கியமானவர்களும் சரி, ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களும் சரி, தினந்தோறும் எடுத்துக்கொள்ளலாம். இறுதியாக சர்க்கரை நோயாளிகளும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சையோடு இந்த வெந்தய தேநீரையும் காலை மற்றும் மாலை என 2 வேளையும் எடுத்துக்கொண்டு வரலாம். நிச்சயமான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதை எடுத்துக்கிட்டு நீங்க வழக்கமாக எந்த மருத்துவத்துல நீங்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாலும் இந்த தேநீரை கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல பலனை பெறுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு எளிய மருத்துவ குறிப்பை அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.